இன்னொரு புறம் தமிழகத்துல எதிர்கட்சி நண்பர்கள் இதை எதிர்ப்பதற்காக நம்மை அவமானப்படுத்துவதற்காக ஒரு வார்த்தையை சொல்லுவாங்க. விநாயகர் இந்த கடவுளா? விநாயகர் தமிழ் கடவுளா? விநாயகர் இந்தியாவுடைய எந்த பகுதியிலிருந்து வந்தாங்க? ரிகு வேதத்துல யஜுர் வேதத்துல தான் விநாயகரை பற்றி சொல்லி இருக்கிறார்கள். தமிழ் இலக்கியத்துல விநாயகர் ரொம்ப லேட்டா வந்தாங்க, ரொம்ப காலம் தாமதம் கடந்துதான் வந்தாங்க. அதனால் இங்க இருக்கக்கூடிய தமிழர்கள் எதற்காக இந்தியாவுடைய இன்னொரு புறத்தில் இருக்கக்கூடிய விநாயகரை கொண்டாடுகிறார்கள்? அதே போல எப்படி விநாயகர் பந்தல்ல அரசியல் பேசக்கூடாது என்ற மரபு இருந்தாலும் கூட நாம் புரிந்து கொள்ள வேண்டும், விநாயகருக்கு தீங்கிழைக்கக்கூடிய எல்லோரையும் வெளியேற்ற வேண்டிய நேரம். விநாயகர் சதுர்த்தியில மிக முக்கியமாக 2-3 விஷயத்தை நாம் சொல்லியிருக்கின்றோம். மிக முக்கியமாக கோவில் நகைகளை உருக்கி வங்கியில் டெபாசிட் செய்த கணக்கில் எவ்வித வெளிப்படை தன்மையும் இல்லை. 3 லட்சம் கோடி ஒரு அரசு பட்ஜெட் போட்டும் எங்க அரசுக்கு வருமானம் இல்லை, கோயில்ல பக்தர்கள் கொடுத்த நகைகளை உருக்கி அதுல வரக்கூடிய சில கோடிகளை வைத்துத்தான் இந்த அரசை நடத்த வேண்டும் என்று திராவிட முன்னேற்ற கழகம் என்று பிச்சை எடுத்து பிழைப்பு நடத்தி கொண்டிருக்கிறார். இன்னைக்கு கேரளால கம்யூனிஸ்ட் அரசு விஜயன் அவர்கள் ஐயப்ப மாநாடு கேரளாவில் நடத்துறாங்க. இதுல குடும்பம் என்ன தெரியுங்களா? பேய் கேட்டா பிசாசு வந்துச்சுன்னு அந்த மாநாட்டுக்கு சிறப்பு விருந்தினர் யாருன்னா தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் குடும்பம். கேரளாவிலே நடத்தப்படக்கூடிய ஐயப்ப மாநாட்டுக்கு சிறப்பு விருந்தினர் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் கூப்பிட்டிருக்கிறார். கேரள அரசு அதிகாரப்பூர்வமா, கேரள அரசே கம்யூனிஸ்ட் அரசே அங்கே ஒரு பிராட். சபரிமலைக்கு ஏகப்பட்ட பிரச்சனை ஏற்படுத்தி அவர்கள் இன்னைக்கு ஐயப்பனுக்காக மாநாடு, இங்க திமுக முருகனுக்கு மாநாடு எடுக்கிற மாதிரி கொள்ளையடிக்கிறவங்க ஒன்னா சேர்ந்தா நல்லவன் அமைக்க போகிறோம். முருகனுக்கு மாநாடு தமிழகத்தினுடைய திமுக அரசு இவங்க எடுப்பாங்க, ஐயப்பனுக்கு மாநாடு கேரளால கம்யூனிஸ்ட் அரசு எடுத்தா அப்ப இந்து முன்னணிக்கு தமிழ்நாட்டில் இருந்த வேலை. இன்னொரு புறம் தமிழகத்துல எதிர்கட்சி நண்பர்கள் இதை எதிர்ப்பதற்காக நம்மை அவமானப்படுத்துவதற்காக ஒரு வார்த்தையை சொல்லுவாங்க. விநாயகர் இந்த கடவுளா? விநாயகர் தமிழ் கடவுளா? விநாயகர் இந்தியாவுடைய எந்த பகுதியிலிருந்து வந்தாங்க? ரிகு வேதத்துல யஜுர் வேதத்துல தான் விநாயகரை பற்றி சொல்லி இருக்கின்றார்கள். தமிழ் இலக்கியத்துல விநாயகர் ரொம்ப லேட்டா வந்தாங்க, ரொம்ப காலம் தாமதம் கடந்துதான் வந்தாங்க. அதனால் இங்க இருக்கக்கூடிய தமிழர்கள் எதற்காக இந்தியாவுடைய இன்னொரு புறத்தில் இருக்கக்கூடிய விநாயகரை கொண்டாடுகின்றனர். ஆனா எத்தனை நம்முடைய எதிர்கட்சி நண்பர்களுக்கு தெரியும், விநாயகர் அகவல்ல அவ்வை பாட்டி 1500 ஆண்டுகளுக்கு முன்பு விநாயகர் அகவல் அவ்வை பாட்டி எழுதுறாங்க. அந்த விநாயகர் அகவல்ல விநாயகரை பத்தி சொல்றாங்க. பாலும் தெளிந்த தேனும் பாகும் பருப்பும் இவை 4ம் கலந்து உனக்கு நான் தருவேன். உனக்கு நான் பால் கொடுப்பேன், தெளிந்த தேனை உனக்கு கொடுப்பேன், வெள்ள பாகு கொடுப்பேன், பருப்பு கொடுப்பேன். இதை 4ம் கலந்து விநாயகருக்கு நான் தருவேன். கோலம் செய் துங்க கரிமுத்து தூமணிய நீ எனக்கு சங்கத்தமிழ் 3 தான். மிக அற்புதமாக வடிவத்தில் இருக்கக்கூடிய யானை முகம் கொண்ட விநாயகனே, இந்த 4ம் நான் உனக்கு கொடுத்திருக்கேன். நீங்க எனக்கு சங்கத்தமிழ் இயலிசை நாடகம் 3ம் எனக்கு தர வேண்டும். 1400 ஆண்டுகளுக்கு முன்பு அவ்வை பாட்டி விநாயகருக்கு விநாயகராக எழுதுறாங்க. அதனால்தான் ஒரு குடும்பத்திலும் நாம் படிக்க வேண்டும் என்றால் பிள்ளையார் சொல்லிய போட்டு ஆரம்பிக்கிறோம். விநாயகருக்கு பிடித்தமான இந்த 4ஐயும் பலகாரமாக பிடித்து வைக்கின்றோம். இயலிசை நாடகம் இது 3ஐயும் நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் விநாயகருடைய அருள் நமக்கு வேண்டும் என்று கேட்கின்றோம். இது தமிழ் மரபுல தமிழர்களோடு கலந்திருக்கக்கூடிய ஒரு பண்டிகை. எல்லா கடவுளையும் விட விநாயகருக்கு பாருங்க பிடித்தமான பொருளே 4ம் தான். 4ம் எளிதாக எல்லா குடும்பத்திலும் கிடைக்கக்கூடிய பொருள். பால், தேன், வெள்ளப்பாகு, பருப்பு 4 தான். எந்த குடும்பத்துல யார் வேண்டுமானாலும் இந்த 4ஐ எடுத்து விநாயகர் கொடுக்கலாம். வேற எதுவும் ஆடம்பரமாக விநாயகருக்கு தேவையே கிடையாது. ஒரு களிமண்ணில் விநாயகரை உருவாக்கலாம், மஞ்சத்தூளுல தண்ணியை கலர்ந்து அதிலிருந்து விநாயகரை உருவாக்கலாம். மிக எளிமையாக உருவாக்கக்கூடிய ஒரு கடவுள். இந்த கடவுளை நாம் போற்றி பேணி பாதுகாக்கும் பொழுது நமக்கு தேவையான 3 கலைகளையும் கூட சங்கத்தமிழையும் கூட நமக்கு இவர் கொடுப்பார் என்கின்ற நம்பிக்கை. அதனால இந்த விநாயகர் சதுர்த்தியில கடந்த 3 நாட்களாக
பக்தியோடு உருக்கத்தோடு விநாயகர் பெருமானை வழிபாடு செய்து அந்த விநாயகர் பெருமானை இன்று ஏக்கத்தோடு ஒரு சின்ன மனவேதனையோடு நம்மிடமிருந்து விநாயகர் பிரிந்து செல்லுகின்றார் என்கின்ற ஒரு நினைப்போடு யாரெல்லாம் எடுத்து செல்லுகின்றீர்களோ நிச்சயமாக இந்த விநாயகர் பெருமான் உங்களுக்கு எல்லா வல்ல செல்வத்தையும் அன்பையும் அற்புதமான கலைகளையும் வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு நல்ல படிப்பையும் இயலிசை நாடகத்தையும் நம்முடைய குழந்தைகளுக்கு கொடுத்து நம்முடைய தமிழ் சமுதாயம் வாழ்வாங்க இன்னும் வாழ்த்து மிகச் சிறப்பாக அடுத்த கட்டத்திற்கு நாம் செல்வதற்கு விநாயகர் பெருமான் என்று நமக்கு துணை இருக்கட்டும். அதே போல எப்படி விநாயகர் பந்தல்ல அரசியல் பேசக்கூடாது என்கின்ற மரபு இருந்தாலும் கூட நாம் புரிந்து கொள்ள வேண்டும், விநாயகருக்கு தீங்கிழைக்கக்கூடிய எல்லோரையும் வெளியேற்ற வேண்டிய நேரம் இது. இன்னைக்கு நம்முடைய இந்து முன்னணியினுடைய பத்திரிகையில கூட விநாயகர் சதுர்த்தியில மிக முக்கியமாக 2-3 விஷயத்தை நாம் சொல்லி இருக்கின்றோம். மிக முக்கியமாக கோவில் நகைகளை உருக்கி வங்கியில் டெபாசிட் செய்த கணக்கில் எவ்வித வெளிப்படை தன்மையும் இல்லை. 3 லட்சம் கோடி ஒரு அரசு பட்ஜெட் போட்டும் எங்க அரசுக்கு வருமானம் இல்லை, கோயில்ல பக்தர்கள் கொடுத்த நகைகளை உருக்கி அதுல வரக்கூடிய சில கோடிகளை வைத்துத்தான் இந்த அரசை நடத்த வேண்டும் என்று திராவிட முன்னேற்ற கழகம் என்று பிச்சை எடுத்து பிழைப்பு நடத்தி கொண்டிருக்கின்றார். கோவில்ல ஒருவரும் மன உருகி அரசுக்கு இதை கொடுக்க வேண்டும் என்று, கோவிலுக்கு கொடுக்க வேண்டும் என்று கொடுத்தது அரசு கொடுக்க வேண்டும் என்பதல்ல. அதற்கு அரசு சொல்றாங்க இல்ல உடைஞ்சு போன நகை, பயன்படுத்த முடியாத நகையை உருக்கி இருக்கின்றோம் என்று. ஆனால் இதுவரை தமிழ்நாட்டில் எத்தனையோ சாமானிய மக்கள் கேள்வி கேட்டும் கூட எவ்வளவு டன் நகையை உருக்குனீங்க, அது எப்படிப்பட்ட நகை, அது உருக்கப்பட்ட நகை எங்கே இருக்கிறது, அதன் மூலமாக எவ்வளவு வருமானம் அரசுக்கு வந்திருக்கிறது, அந்த வருமானத்தை என்ன செய்திருக்கின்றீர்கள் என்பதற்கான பதில் கிடையாது. ஒரு கோவிலிலும் கூட ஆகம விதி மீறப்படுகிறது. இன்னைக்கு கேரளால கம்யூனிஸ்ட் அரசு விஜயன் அவர்கள் ஐயப்ப மாநாடு கேரளா நடத்துறாங்க. இதுல கொடுமை என்ன தெரியுங்களா, பேய் கேட்டா பிசாசு வந்துச்சுன்னு அந்த மாநாட்டுக்கு சிறப்பு விருந்தினர் யாருன்னா தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். கொடுமை பாருங்க, கேரளாவிலே நடத்தப்படக்கூடிய ஐயப்ப மாநாட்டுக்கு சிறப்பு விருந்தினர் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் கூப்பிட்டிருக்கிறார். கேரள அரசு அதிகாரப்பூர்வமா. ஆனா இவருக்கு தெரியும், உங்களுக்கு வேற இடத்துல போய் என்ன பேசுவாருன்னு தெரியும். பீகார்ல போய் ராகுல் காந்தி அவர் யாத்திரால என் அருமை பிரதர் திரு ராஜீவ் காந்தி அவர்களே ராகுல் காந்தியை பார்த்து சொல்லி பெரிய பிரச்சனை ஆகி அதனால நான் கேரளாவுக்கு போக மாட்டேன்னு பிடிஆர் அவர்களையும் நம்முடைய இந்து அறநிலைத்துறை அமைச்சர் அனுப்பி வச்சிருக்கிறார். கேரள அரசே கம்யூனிஸ்ட் அரசே அங்கே ஒரு ஃப்ராட். சபரிமலைக்கு ஏகப்பட்ட பிரச்சனை ஏற்படுத்தி அவர்கள் இன்னைக்கு ஐயப்பனுக்காக மாநாடு, இங்க திமுக முருகனுக்கு மாநாடு எடுக்கிற மாதிரி. கொள்ளையடிக்கிறவங்க ஒன்னா சேர்ந்தா நல்லவன் நாம எங்க போ யோசிப்பாங்க. முருகனுக்கு மாநாடு தமிழகத்தினுடைய திமுக அரசு இவங்க எடுப்பாங்க, ஐயப்பனுக்கு மாநாடு கேரளால கம்யூனிஸ்ட் அரசு எடுத்தா அப்ப இந்து முன்னணிக்கு தமிழ்நாட்டில் எந்த வேலைங்க? இந்து முன்னணி அவர்கள் எதற்காக முருக பக்தர்கள் மாநாடு நடத்தணும்?